ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்னன்னா மோஸ்ட்லி நிறைய ஆண்கள் வந்து அவங்களுடைய காதலிக்காக எழுதின கவிதைகளை நம்ம அதிகமா வந்து படிச்சிருப்போம். ஏன் பெண்கள் கூட அவங்களுடைய காதலனுக்காக நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க, நம்ம படிக்க தான் செஞ்சிருப்போம். பட் இதுல என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இந்த புக்கோட ரைட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண். ஆனா இந்த புக்ல நிறைய கவிதைகள் ஒரு பெண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து எழுதியிருப்பாங்க. அவனுக்காக, அந்த பொண்ணு அவளுடைய காதலனுக்காக எழுதுற மாதிரி வந்து எழுதியிருப்பாங்க. ஆனா இந்த புக்கோட ரைட்டர் வந்து ஒரு ஆண். எனக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வந்துருந்துச்சு. படிக்கும் போது எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு, சந்தோஷமா வந்துருந்துச்சு. பரவாயில்லையே, ஒரு பெண்ணோட மனசை ஒரு ஆண் வந்து புரிஞ்சு அழகா எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கு ஃபுல்லாமே அழகான காதல் கவிதைகளா நிறைஞ்சிருக்கு. எஸ், இந்த புக்ல காதல் கவிதைகள் மட்டும்தான். உங்களுக்கு காதல் கவிதைகள்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த புக்கை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன புக்கை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கௌரி சங்கர் அவர்களுடைய வான்மலை தூது. பொதுவா எனக்கு காதல் கவிதைகள்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய கவிதைகள் இருக்கு, ஆனா என்னன்னு தெரியல, பர்சனலி எனக்கு வந்து காதல் கவிதைகள்னா ரொம்பவே பிடிக்கும். அதனால என்னமோ இந்த புக்ல கூட எல்லா கவிதைகளும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகா வந்து எழுதியிருந்தாங்க. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச 5 கவிதைகளை இப்போ உங்களுக்காக படிச்சு காட்டுறேன். மற்ற எல்லா கவிதைகளும் நீங்க புக்கு வாங்கி படிச்சு பார்த்துருங்க. இந்த புத்தகத்தோடைய முதல் கவிதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு பொண்ணு அவளுடைய முன்னாள் காதலனுக்காக ஒரு கவிதை எழுதுறா. அதோட தலைப்பு என்ன தெரியுமா? அவனை நான் ஏமாற்றவில்லை. அவனை நான் ஏமாற்றவில்லை. அவனி பார்வையில் ஓர் எளிமையான பெண். ஏனோ அவன் பார்வையில் மின்மினி போல மிளிராம்பல் ஆனேனோ. அவனை நான் ஏமாற்றவில்லை. அவனையும் சும்மா சொல்லக்கூடாது. புருவம் சுருக்கி சிரிக்கும் பேரழகக்காரன். துளி நீரும் சறுக்கி ஓடும் கண்ணங்குழி சதிகாரன். உண்மையில் நானும் சறுக்கியிருக்கிறேன். அவனை நான் ஏமாற்றவில்லை. அகவை தினத்தன்று யார் கேட்டா அவன் வாழ்த்தை? யார் கேட்டா அவன் அன்பை? காலச்சூழல் கேள்வி கேட்க வைத்தது. அவனை நான் ஏமாற்றவில்லை. அவன் காதல் செய்தான், நான் மாறாக காயம் செய்தேன். என்னவன் என்னை மறந்து வேறொரு காதல் செய்ய ஆசை. அவனை நான் ஏமாற்றவில்லை. என்றாவது ஒரு நாள் அவன் எனக்கோர் கடிதம் எழுதிட வேணும், அதில் அவளும் நானும் நலமென்று. அதுவரை அவன் மிளிராமல், என்றும் மிளிராமல். அவனை நான் ஏமாற்றவில்லை. எவ்வளோ அழகா வந்து எழுதியிருக்காங்க. ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸை ஒரே கவிதையில எல்லாத்த பற்றியும் எழுதியிருக்காங்க. அவன் பேரழகுக்காரன், அவனோட கண்ணுக்குள்ள நானும் சறுக்கியிருக்கேன்னு அவனுடைய அழகை பற்றி, அதுக்கப்புறம் அவனை காதலிச்சான், நான் காயம்தான் செஞ்சேன்னு அவனோட வழியை பற்றி, கடைசியா அவனோட ஆசை, எனக்காச்சும் ஒரு நாள் அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதினா போதும், அதுல அவளும் நானும் நல்லா இருக்குன்னு எழுதினா போதும் அப்படின்னு எல்லாத்த பத்தியும் பல விதமான எமோஷன்ஸை ஒரே கவிதையில அழகா வந்து எழுதியிருக்காங்க. அடுத்து செகண்ட் கவிதை. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கவிஞர்களும் கண்டிப்பா இந்த விஷயத்த வந்து பண்ணியிருப்பாங்க. என்னன்னா, ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ பார்த்துதான் அந்த கவிதையை வந்து அவங்க எழுதியிருப்பாங்க. இல்ல நான் சும்மாலாம் எழுதினேன், யாரும் நினைச்சு எழுதல, யாருக்காகவும் எழுதல, யாரை பத்தி எழுதல அப்படின்னு அவங்க போய் தான் சொல்லுவாங்கங்க. கண்டிப்பா அவங்க யாரையோ பார்த்தனா வந்து எழுதியிருப்பாங்க. அதைத்தான் இந்த கவிதை அழகா சொல்லுது. சுரண்டப்பட்ட அழகு. ஒரு கவிஞன் எழுதிய எல்லா காதல் கவிதைகளும் அவள் அழகிலிருந்து சுரண்டப்பட்டவைதான். எஸ், அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, பட் இதுதான் வந்து உண்மை. யாரையோ பார்த்து அவங்க அழகுல இருந்து சுரண்டிதான் அந்த காதல் கவிதையை அவங்க கண்டிப்பா வந்து எழுதியிருப்பாங்க. அடுத்து மூணாவது கவிதை. இந்த விஷயம் காதலிக்கிற எல்லாருமே வந்து பண்ணியிருப்பாங்க. காதலிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஆனா அந்த காதலை அவங்க கிட்ட சொல்றதுனா இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கஷ்டம். எங்க அவங்க நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ, நம்ம கிட்ட பேசாம போயிடுவாங்களோ, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பழையபடி இருக்காதோ, இப்படி பயந்துட்டே இன்னைக்கு சொல்லலாம் நாளைக்கு சொல்லலாம் அப்படின்னு காதலை சொல்லாம ரொம்ப நாள் தள்ளி போட்டுட்டே போவோம் இல்லையா? அதைத்தான் இந்த கவிதை வந்து சொல்லுது. நல்ல சகுனம் எப்போது? இன்று அவனிடம் காதல் சொல்ல போகிறேன். பூனை குறுக்கே போகிறது, கெட்ட சகுனம், நாளை காதல் சொல்லலாம். அடுத்த நாள். இன்று அவனிடம் காதல் சொல்ல போகிறேன். அவன் அம்மா அவனுடன் இருக்கிறாள், வேண்டாம், நாளை காதல் சொல்லலாம். அடுத்த நாள். இன்று அவனிடம் காதல் சொல்ல போகிறேன். அவனிடம் காதல் சொல்ல பயமாக இருக்கிறது, நாளை கண்டிப்பாக சொல்லலாம்.
இதுவரை 200 நாளை வந்துவிட்டது. எதிர்காலத்தில் அவனும் அவளிடம் காதல் சொல்ல வேண்டும் என்று 300 நாளை கடந்துவிட்டான். எப்போதுதான் இருவரும் காதல் பரிமாறிக்கொள்வார்கள்? அந்த நாளை எப்போது வரும்? நாளையா? அவன்கிட்ட காதல் சொல்லலாம்னு நினைக்கிறான். ஆனா வேண்டாம், பூனை குறுக்க வந்துச்சு, நாளைக்கு சொல்லலாம்னு நினைக்கிறான். அவங்க அம்மா இருக்காங்க, வேண்டாம் நாளைக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைச்சு 200 நாளை வந்துருச்சு. அந்த பக்கம் அவனும் காதல் சொல்லதான் நினைக்கிறான். ஆனா நாளைக்கு சொல்லலாம் 300 நாளே வந்துருச்சு. நீங்களும் இப்படி தள்ளி போட்டுட்டே இருக்காத. கண்டிப்பா நாளைக்கே உங்க காதலை சொல்லிடுங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்து 4வது கவிதை. காதலிச்சா பைத்தியம் பிடிக்கும்னு சொல்றாங்களே, உண்மையா? உண்மைதான் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா அது உண்மைதான். அததான் இந்த கவிதை சொல்லுது. ஏதோ செய்கிறாள். உன்னை சந்திக்கும் வரை பிறவி குருடனா இருந்தேனடி. உன்னை சந்தித்த பின் பிறவி பைத்தியம் ஆனேனடி. ஃபர்ஸ்ட் 2 வரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உன்னை சந்திக்கிற வரைக்கும் பிறவி குருடனா இருந்தேன். அவளை பாக்குற வரைக்கும் பிறந்தல இருந்தே பிறவி குருடனா இருந்தாங்களாம், கண்ணு தெரியாம. ஆனா அவங்க சந்திச்சக்கு அப்புறம் பிறவி பைத்தியமா ஆயிட்டாங்களாம். சர்காஸ்டிக்கா இந்த கவிதை இருக்கு. எஸ், ஏன்னா காமெடியா இருந்தாலும் இது உண்மைதான். உண்மையை அழகா சர்காஸ்டிக்கா இந்த கவிதையில எழுதியிருக்காங்க. நீங்களும் யாருனாலையாச்சும் பைத்தியம் ஆனீங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணிட்டு சொல்லுங்க, உன்னால்தான் நான் பைத்தியமா ஆனேன் அப்படின்னு. அடுத்து 5வது கவிதை. காதலிக்கிறவங்க நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, அவங்க டெய்லி பண்ற விஷயத்துல சில ஆக்டிவிட்டிஸ் டிஃப்ரெண்டா பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு மாதிரி புதுசா பண்ணுவாங்க. அப்பயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இவன் இப்பெல்லாம் பண்ண மாட்டானே, ஓ காதலிக்கிறான் போல அப்படின்னு. அதான் இந்த கவிதை அழகா சொல்லுது. மாற்றம். டிஸ்கவரி நேஷனல் ஜியோகிராபிக் பார்த்து கொண்டிருந்தவனை இசையறிவி சன் மியூசிக் பார்க்க செய்து மிருகமாக்கியவள் நீயடி. சர்காஸ்டிக்கா எழுதியிருக்காங்க. ஆனா இது உண்மைதான். நான் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். நல்லா இருப்பானுங்க. ஆனா திடீர்னு அவங்க கூட ஒரு மாற்றம் ஏற்படும். அப்பயே நம்ம கண்டுபிடிச்சலாம், இதெல்லாம் இப்பெல்லாம் பண்ணாதே, ஓ காதல் செய்யறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. எந்த விஷயமா வேணா இருக்கலாம், அவங்க புதுசா ட்ரெஸ் பண்ற விதமா இருக்கலாம். இப்படி சின்ன சின்ன விஷயத்தை வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம் யாரையோ காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் திடீர்னு ஒரு மாற்றம் அவங்ககிட்ட ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்க டேக் பண்ணுங்க கீழே. அவ்வளவுதாங்க. இந்த 5 கவிதைகளை கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த புத்தகத்துடைய மற்ற எல்லா கவிதைகளும் ரொம்பவே அழகா இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க புதுசா புக்கே படிச்சதுலனா கூட இந்த புக்கை படிக்கும் போது ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். எளிமையா தான் எழுதியிருப்பாங்க. கடினமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி புரியாத வார்த்தைகள், தெரியாத வார்த்தைகள்லாம் இருக்கவே இருக்காது. இப்போ இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே ஈஸியா கனெக்ட் ஆகிற மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இந்த புக்கை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த புக்கோட லிங்க் அண்ட் ஆத்தர் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி அடுத்த புக் ரிவ்யூல நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய்.